Hi, welcome to my channel 0 to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குற Day 8 Hindu Undivided Family and Partnership Revision. What are the contents of Partnership Deed? Partnership Deed it's terms and conditions of partners. பார்ட்னர்ஷிப்பில் போகிறப்ப என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அது பார்ட்னர்ஷிப் டீட் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஃபர்ம், நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் ஆல் த ஃபர்ம், நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ நேம், அட்ரஸோட அட்ரஸை எந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் என்னென்ன டியூட்டிஸ் இருக்குது, எப்படி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கீப் அப் பண்ணுறீங்க, கேபிட்டல் ஒருத்தவங்க எடுத்து சொன்னாங்க, எவ்வளோ பிஸ்னஸ்லேருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம் காசை, அக்ரிமெண்ட் எப்போ, பிஸ்னஸ் ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, பார்ட்னர்ஷிப்போட டைம் எவ்வளோ, டியூரேஷன் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ராயிங் எவ்வளோ, லோன்ஸ் எவ்வளோ வரலையும் எடுக்க முடியும் பார்ட்னர்ஸ், லோன் எவ்வளோ ப்ரொவைட் பண்ண முடியும், அப்புறம் லாஸ் அண்ட் ப்ராஃபிட் எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க, ப்ரொசீஜர்ஸ் ஃபார் அட்மிஷன் அண்ட் ரிட்டையர்மெண்ட்டு, சேலரி அண்ட் கமிஷனு, ரிட்டையர்மெண்ட்டு, குட்வில் வேல்யூவேஷன், ஸோ டிசொல்யூஷன் க்ளோசிங் டவுன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். ஸோ எல்லாமே எப்படி பண்ணணும் அதில் இருக்கும். எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் 2 டைப்ஸில் பண்ணலாம். ஒன்று டிசல்யூஷன் அண்ட் க்ளோசிங் டவுன் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப் 2 டைப்ஸ் பண்ணலாம். ஒன்று ஆர்டர் ஆஃப் தி கோர்ட், இன்னொன்று வித்தவுட் த ஆர்டர் ஆஃப் த கோர்ட். வித்தவுட் த ஆர்டர் ஆஃப் த கோர்ட் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் கன்சர்ன், பார்ட்னர்ஷிப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வில் கால் பை அக்ரிமெண்ட் ஆஃப் மியூச்சுவல் கன்சர்ன். இன்சால்வென்ஸ் ஏதாவது ஒரு பார்ட்னர் இன்சால்வெண்ட் ஆனால் அப்பையும் டிசால்வ் பண்ணிடணும். ஏதாவது இல்லீகல், ஸோ ஆப்ஜெக்டிவ் ஏதாவது இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணாலும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக டிசால்வ் பண்ணணும். கோர்ட் டிசொல்யூஷன் நோட்டீஸ் கொடுப்பாங்க, அப்பயும் யூ ஹாவ் டு. ஸோ ஆன் சர்டன் கண்டின்ஜென்சி, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்னர் வரை இறந்துட்டாங்க, புது பார்ட்னர் உள்ளார வராங்க, ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகிட்டாங்க, ரிட்டையர்னா வெளியில் போகிறாங்க, ஸோ இன்சால்வெண்ட் ஆகிட்டாங்க, எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டேர்ம் பீரியட் முடிஞ்சிடுச்சு, ஸோ அதெல்லாம் அந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப்பை க்ளோஸ் பண்ணிடணும். கோட் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர் இன்சேன் ஆகிட்டாங்க, நெக்ஸ்ட் பெர்மனெண்ட் அந்த பார்ட்னரெலாம் முடியாதுன்னா அப்போ க்ளோஸ் பண்ணிடணும். ஏதாவது ஒரு பார்ட்னர் மிஸ்கண்டக்ட் பண்ணாங்க, ஸோ ப்ரீச் ஆஃப் அக்ரிமெண்ட் ஏதாவது பண்ணாங்க, பிஸ்னஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஒரு அவங்களோட பிஸ்னஸ் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, லாஸ் கண்டினியூஸாக இருக்குது, கோர்ட்டே டிசைட் பண்ணாங்க நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும். அந்த டைமில் யூ ஹாவ் டு டிசால்வ் யுவர் ஃபர்ம். ரைட் த ரெஜிஸ்ட்ரேஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ப்ரொசீஜர் ரெஜிஸ்ட்ரேஷன், ஸோ நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபார்மை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது கம்பல்சரி இல்லை, இட்ஸ் ஆப்ஷன் தான். பட் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் த ஃபார்ம், உங்கள் ஃபார்ம் பேர் என்ன, பிரின்சிபல் பிளேஸ், ஹெட் ஆஃபீஸ், அதர் ஃபார்ம் எந்தெந்த பிளேஸ்லாம் உங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, ஸோ அட்ரஸ் ஆஃப் ஆல் த பார்ட்னர், ஒரு பார்ட்னர் இந்த டைமில் ஜாயின் ஆனாங்க, டியூரேஷன் ஆஃப் த ஃபார்ம், ஸோ எத்தனை வருஷம் இருக்க போதும் உங்கள் ஃபார்ம், இதெல்லாம் வச்சுட்டு சைன் பண்ணிவிட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு கொடுக்கணும். ஸோ இது 14 டேஸ்க்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வரும். ரைட், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.